அத்தியாயம் 121. பெண்கள் இருவரும் தன்னையே பார்ப்பதை சமரன் பார்த்தான். அவன் காதில் ஷியாமளாவின் கேள்வி விழுந்திருந்தது. ஆனால் கடந்த கால அனுபவங்களால் ஷியாமளாவை புறக்கணிக்க விரும்பினான் சமரன். எனவே ஷியாமளாவுக்கு மிகவும் குளிர்ந்த தொனியில் நான் நல்லா இருக்கேன் என்று மட்டும் பதில் தந்தான். அவளிடம் வேறு எதுவும் கூறாமல் சமரன் அமைதியாகிவிட அவனின் இந்த நடத்தையை பார்த்த ஷியாமளாவின் முகம் அவமானத்தில் சிவந்தது. மென்மையான இளஞ்சிவப்பு உதடுகளால் ஏதோ சொல்ல நினைத்தாள். ஆனால் அவளால் எதுவும் சொல்ல முடியவில்லை. சமரன் தன் நடத்தையை நன்றாக நினைவில் வைத்திருப்பதையும் அதனால்தான் தன்னிடம் இப்படி நடந்து கொள்கிறான் என்றும் புரிந்து கொண்டாள் ஷியாமளா. இதை ஷியாமளாவின் அருகில் நின்ற மாயாவும் கவனித்தாள். ஆனால் அவளும் எதுவும் கேட்கவில்லை. அப்போது சமரனின் கைகளில் இருந்து வழியும் இரத்தத்தை பார்த்தாள். உடனே உன் கையிலிருந்து இரத்தம் வருது, நான் உனக்கு கட்டு போட்டு விடவா என்று கேட்டாள் மாயா. சமரனும் ஷியாமளாவின் அருகில் நின்றிருந்த அந்த அழகிய பெண்ணின் பக்கம் தன் பார்வையை திருப்பினான். அவளை கூர்ந்து நோக்கிய சமரன் மறுப்பாக தலையசைத்து இல்ல, அது தேவைப்படாது, நான் நல்லா இருக்கேன் என்றான். அவனின் இந்த பதிலில் மாயா சற்று அதிர்ச்சி அடைந்தாள். மேலும் அவளுக்கு சிறிது எரிச்சலாகவும் இருந்தது. பொதுவாக மாயாவிடம் மக்கள் யாரும் எதையும் எதற்கும் மறுப்பு தெரிவித்தது இல்லை. அதற்கு காரணம் அவளுடைய அழகுதான். தன் அழகின் மேல் அவளுக்கு அதிக பெருமை இருந்தது. ஆனால் சமரன் தலையை அசைத்து அவளிடம் மறுத்தவுடன் அவளது தன்மானம் தூண்டப்பட்டது. அதற்கு மேல் அவள் சமரனிடம் எதுவும் சொல்ல முயற்சிக்கவில்லை. அதன் பிறகு மூவருமே அமைதியாக நின்று கொண்டிருந்தனர். அதனால் அங்குள்ள சூழ்நிலை மிகவும் விசித்திரமாக தொடங்கியது. இந்த விசித்திரமான சூழல் சிறிது நேரம் இப்படியே தொடர மக்கள் கொண்டாடும் சத்தம் சிறிது தூரத்தில் இருந்து இவர்களுக்கு கேட்டது. இந்த ஓசையை கேட்டவுடன் மூவரும் தங்கள் தலையை அந்த ஆரவாரத்தின் பக்கம் திருப்பினர். அங்கே நந்தனுடன் சேர்ந்து மீதமுள்ள இரண்டாவது மந்திர மிருகத்துடன் அனைத்து வீரர்களும் சண்டையிட்டு வெற்றி பெற்றிருந்தனர். அந்த விலங்கை தோற்கடித்த கொண்டாட்டத்தின் மகிழ்ச்சி அலைதான் இவர்களுக்கு ஆரவாரமாக கேட்டது. பின் அந்த மாய விலங்கின் உடலில் இருந்து மாய கற்களை கண்டுபிடிக்க சில வீரர்களுக்கு நந்தன் உத்தரவிட்டான். அவன் இப்படி சொன்னவுடனே சில போர் வீரர்கள் அந்த வேலையை பார்த்தனர். மற்ற வீரர்கள் நந்தன் மற்றும் கதிருடன் சேர்ந்து சமரனை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். அவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் மகிழ்ச்சி அவர்களது முகத்தில் தெளிவாக தெரிந்தது. சமரனின் அருகே வந்த நந்தன் சிரித்தபடி அவனிடம் சமரா, நீ ரொம்ப அற்புதமா செயல்பட்ட. இன்னைக்கு எனக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான நாள். அதான் நீ சண்டையிடுறத பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. உன்னை பத்தி நான் முன்னாடியே கேள்விப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு என் கண்ணால அதை பார்த்ததும் என்னால வியக்காம இருக்க முடியல. நீ எங்க குழு வீரர்கள் உயிரை காப்பாத்திருக்க. அதுக்காக இரத்த களரி போர் வீரர்கள் குழு சார்பா நான் உனக்கு மனப்பூர்வமா நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்றான் நந்தன். அதை கேட்ட சமரனின் முகத்தில் புன்னகை வந்தது. அவன் சிரித்துக் கொண்டே தலையை ஆட்டிவிட்டு நந்தனிடம், என்னை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா நீங்க நல்லதை கேட்டிருக்க முடியாது. ஏன்னா அனந்தூர் நகரத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு என்னை பிடிக்க வாய்ப்பில்லை என்று சமரன் சற்று வருத்தத்துடன் கூறினான். அதை கேட்ட நந்தன் இன்னும் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான். அது அப்படி இல்லை சமரா. அனந்தூர்ல இருக்கிற மக்கள் பெரும்பாலானோர் கர்ணா மீதும் அவங்க ஓனாய் கூட்டத்து மீதும் கோபத்துல தான் இருந்தாங்க. அவனை மாதிரி ஒருத்தனை உன்ன மாதிரி சின்ன பையன் அப்படி கொல்லுவான்னு யாரும் நினைச்சே பார்க்கல. அதான் உண்மை. இப்போ அதனால எல்லாருக்கும் உன் மேல ரொம்ப மதிப்பு இருக்கு. ஆனா அவங்களால கர்ணாவை ஜெயிக்க முடியலேன்னு உன் மேல கொஞ்சம் பொறாமையும் இருக்கு. இவ்வளவு ஏன், எனக்கே கர்ணாவை என்னால கொல்ல முடியலேன்னு கொஞ்சம் வருத்தம் இருக்கு. ஆனா நான் ஒரு விஷயத்தை மட்டும் நம்புறேன், எது நடந்தாலும் அது நன்மைக்கே நடக்கும் என்ற நந்தன் சமரனின் தோளை தட்டி கொடுத்தான். மேலும் சமரன் வலிமை மிக்க மற்றும் பயங்கரமான மாய மிருகத்துடன் போரிடுவதை நேரில் பார்த்த பிறகே சமரன் கர்ணாவை கொன்ற செய்தி உண்மை என்பதை நந்தனும் புரிந்து கொண்டான். வெளியே பாராட்டினாலும் அது எப்படி சமரன் இத்தனை சிறு வயதில் இத்தனை பயிற்சி செய்து இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா மாறினா என்று சமரனை பற்றி நந்தனின் மனதில் ஒரு கேள்வி ஓடிக்கொண்டே இருந்தது. வாய் வரை வந்ததை கேட்க விடாமல் நந்தன் தன் நாக்கை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும் போதே சமரன் வானத்தை பார்த்துவிட்டு, மன்னிக்கணும், நான் என் பயணத்தை தொடரணும். அதனால நான் உங்ககிட்ட இங்கேயே விடைபெற்றுக்கிறேன். அந்த மாய விலங்கு கிட்ட இருந்து எனக்கு கல் கிடைச்சிருந்தா ஒருவேளை இங்க வந்த என் நோக்கம் நிறைவேறி இருக்கும். ஆனா இப்போ நாம என்ன செய்ய முடியும்? ஒருவேளை அது எனக்கு இப்ப இல்லைன்னு என் விதியில எழுதியிருக்கோ என்னவோ என்று சிரித்தபடி கூறிய சமரன் தன்னுடன் வைத்திருந்த தன் வாளை முதுகில் தொங்கவிட்டு அங்கிருந்து புறப்பட ஆயத்தமானான். சமரன் புறப்பட தயாராவதைக் கண்டு நந்தன் கையை அசைத்து அவனிடம் வருத்தம் தெரிவித்தான். மன்னிச்சுக்கோ சமரா, நீ தேடி வந்தது கிடைக்கல. ஆனா நீ அதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்ட. நீ ஏன் அதுக்கு பதிலா அந்த மற்றொரு மந்திர விலங்கத்தோட மந்திர கல்லை எடுத்துக்க கூடாது? ஆனா அது நீ கேட்ட அந்த பனிமூல சக்தியோட கல் இல்ல என்றான் நந்தன்.
சமரன் லேசாக சிரித்தான். இல்ல பரவாயில்ல, நீங்க அந்த மந்திரக்கல்ல உங்களோடவே வச்சுக்கங்க. ஏன்னா பனிமூல சக்தி கொண்ட 2ஆம் தரவரிசை மாயக்கல் தான் எனக்கு வேணும் என்று சொல்லிவிட்டு திரும்பி காட்டின் நடுப்பகுதியை நோக்கி செல்ல ஆரம்பித்தான் சமரன். அப்போது அவன் பின்னால் இருந்து ஒரு பெண்ணின் இனிமையான குரல், கொஞ்சம் நில்லு என்றது. நடந்து கொண்டிருந்த சமரன் குரலை கேட்டு சட்டென நின்றான். அந்த குரல் வேறு யாருடையதும் அல்ல, ஷியாமளாவின் அருகில் நின்றிருந்த மாயாவின் குரல் தான் அது. அதை உணர்ந்து கொண்ட சமரனும் திரும்பி மாயாவை பார்த்தான். அவள் ஏன் தன்னை தடுக்கிறாள் என்ற யோசனையில் சமரன் நிற்க, மாயா அவனை நோக்கி நடந்து வந்தவள் மெல்லிய குரலில், உனக்கு உண்மையிலேயே பனிமூல சக்தி இருக்கிற 2ஆம் தரவரிசை மாயக்கல் தான் வேணுமா என்று கேட்டாள். ஆமா, எனக்கு அது உண்மையிலேயே தேவைதான், அதுவும் சீக்கிரமா என்று சமரன் புன்னகையுடன் பதிலளித்தான். இதை கேட்ட மாயா ஒரு கணம் தயங்கி அதன் பின் தன் கையை கழுத்துக்கு மேலே கொண்டு சென்று தன் பதக்கத்தை எடுத்து கையில் பிடித்தாள். மாயாவின் கையில் இருந்த நீளமான பதக்கத்தின் ஒரு முனையில் வெள்ளை நிற பனிக்கட்டி முத்து தொங்கிக் கொண்டிருப்பதை அனைவரும் பார்த்தனர். அந்த கல்லை எடுத்து காட்டிய மாயா சமரனிடம், இது ஒரு 2ஆம் தரவரிசை மாய விலங்கின் மாயக்கல். இந்த கல் பனிமூல சக்தியோட கல் தான். நான் இதை ஒரு மாய புழுக்கிட்ட இருந்து எடுத்தேன். பொதுவா நான் என்னோட எந்த விஷயத்தையும் யாரோடையும் பகிர்ந்துகிட்டது இல்லை. ஆனா நீ என் குழுவோட உறுப்பினர்கள் உயிரை காப்பாத்தியதால இதை என்னோட பரிசா வச்சுக்கோ என்றாள் மாயா. அவள் தொடர்ந்து அந்த வெள்ளைக்கல்லை தொட்டுக்கொண்டேதான் இருந்தாள். அந்த பதக்கம் அவளை விட்டு விலகிச் செல்வது அவளுக்கு வருத்தத்தை தருகிறது என்பதை அனைவருக்கும் காட்டியது. ஆனாலும் அவள் இதயத்தின் விருப்பத்துடன் அந்த மந்திர கல்லை நேராக சமரனை நோக்கி வீசினாள். அந்த கல் காற்றில் பறந்து சமரனை அடையவும் சமரன் உடனடியாக தன் கையை முன்னோக்கி கொண்டு வந்து அந்த பனிமூல சக்தி கொண்ட மாயக்கல்லை பிடித்தான். அந்த மந்திர கல்லை கையில் பிடித்தவுடன் சட்டென தன் கையில் குளிர்ச்சியான உணர்வை உணர்ந்தான் சமரன். அது மட்டுமல்லாமல் மாயாவின் உடலில் இருந்த லேசான நறுமணமும் அந்த மந்திரக்கல்லில் இருந்து வந்தது. மாயா இப்படி செய்வதை பார்த்த நந்தன் சற்று குழப்பத்துடன், மாயா, நீ என்ன செய்யறன்னு உனக்கு தெரியும் இல்லையா என்று கேட்டான். இதை கேட்ட மாயா தன்னம்பிக்கையுடன் தலையை ஆட்டினாள். தான் என்ன செய்கிறேன் என்று தனக்கு நன்றாக தெரியும் என்று நந்தனிடம் ஒத்துக்கொண்டாள். இதை பார்த்த நந்தன் சற்று யோசிக்கத் தொடங்கினான். பின் தலையை அசைத்து, சரி, அப்படின்னா இந்த மந்திர கல்லையே சமரன் கிட்ட கொடுத்துடலாம். இந்த கல் நம்ம அணிக்கு சொந்தமானது கிடையாது, அது உன்னோடது. ஆனாலும் நீ அதை கொடுக்க ஒத்துக்கிட்ட. அதுக்கு பிரதிபலனா கண்டிப்பா ஏதாவது விசேஷமான ஒன்றை உனக்கு கொண்டு வரேன்னு நான் வாக்கு தரேன். எப்படி இருந்தாலும் இதுவும் நம்ம அணியோட விதிதானே என்று நந்தன் கூற வீரர்களும் ஆம் என்பது போல தலையசைத்தனர். ஆனால் மாயா அதற்கு உடனடியாக மறுப்பு தெரிவித்தாள். அதுக்கு எந்த அவசியமும் இல்ல தலைவரே. இந்த பையன் முன் வந்து நமக்கு உதவலன்னா நம்ம குழுவில் குறைஞ்சது 5 வீரர்களாவது தங்களோட உயிரை இழந்திருப்பாங்க. இப்ப சொல்லுங்க, இந்த மந்திரக்கல் 5 வீரர்களின் உயிரை விட மதிப்பு வாய்ந்ததா என்ன என்று கேட்ட மாயா லேசாக சிரிக்க ஆரம்பித்தாள். ஆனால் இந்த உரையாடலை கேட்ட சமரன் சற்று யோசிக்க ஆரம்பித்தான். முதலில் அந்த கல்லை பார்த்தவன், இது உண்மையிலேயே ஒரு 2ஆம் தரவரிசை பனிமாயக்கல் தான். ஆனா யாரோ ஒருத்தர் சாதிச்சத இப்படி வாங்கி வச்சுக்கிறது நல்லா இருக்காது. இப்ப நான் என்ன பண்ணட்டும் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான் சமரன். இதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்த அவனது கண்கள் மாயாவின் அழகிய முகத்தில் பட்டது. சட்டென அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. உடனே சமரன் அந்த கல்லை தன் கையில் இறுக்கிக் கொண்டு தனது மோதிரத்தை தடவினான். அதிலிருந்த ஒரு பச்சை நிற குப்பியை வெளியே எடுத்தான். இந்த விலைமதிப்பற்ற மந்திர கல்லுக்கு ரொம்பவே நன்றி. ஆனா இது உன்னோடது, அதை உன்கிட்ட இருந்து நான் பறிக்க முடியாது. அதனால என்ற சமரன் சற்று இடைவெளி விட்டு அந்த குப்பியை அவளை நோக்கி நீட்டினான். இந்த குப்பியில 5 வலிமையை அதிகரிக்கும் மாத்திரைகள் இருக்கு. இதோட உதவியால ஒருவர் சீக்கிரமாவே தன்னோட சக்தியை மீட்டெடுக்க முடியும். விலைய வச்சு பார்த்தா 5 மாத்திரைகளோட விலையும் இந்த 2ஆம் தரவரிசை மந்திரக்கல்லின் விலைக்கு சமமா தான் இருக்கும். அதனால நீ இதை ஏத்துக்கிட்டா நானும் இந்த கல்லை ஏத்துக்கிறேன் என்றான் சமரன். தன்னிடம் நீட்டப்பட்டதை பார்த்தாள் மாயா. அவள் சமரனிடம் இருந்து எதையும் எடுக்க விரும்பவில்லை என்றாலும் வலிமை அதிகரிக்கும் மாத்திரை என்ற குறிப்பு அவள் காதில் விழுந்தவுடன் அவள் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அதன் பிறகு மாயா எதுவும் பேசவில்லை. அமைதியாக அந்த குப்பியை சமரனின் கையில் இருந்து எடுத்து அதை திறந்து அதிலிருந்து ஒரு மாத்திரையை எடுத்தாள். மாத்திரையை பார்த்த மாயாவின் முகம் மேலும் அதிர்ந்தது. அவள் வியப்புடன் சமரனை பார்த்து, இது பாரம்பரிய மருத்துவரோட மருந்து தானே என்று கேட்டாள். மாயா சொன்னதை கேட்ட நந்தனும் மற்ற மக்களும் கூட ஆச்சரியப்பட்டார்கள். இந்த பகுதியில் பாரம்பரிய மருத்துவர்கள் தயாரித்த மருந்துகளை பார்ப்பது அரிதாக இருந்ததுதான் அனைவரின் ஆச்சரியத்திற்கும் காரணம். அதிலும் சக்தியை அதிகரிக்கும் 5 மாத்திரைகளை சமரன் அவளுக்கு கொடுத்தது எல்லோர் காலடியிலும் பூமியை பெயரச் செய்தது. மாயாவின் கையில் இருந்த பச்சை குப்பியை பார்த்த நந்தன், இந்த பையன் உண்மையிலேயே ஒரு தனித்துவமான போர் வீரன் போல இருக்கு. ஒன்னு இவன் அரச குடும்பத்தை சேர்ந்தவனா இருக்கணும்,
இல்லைன்னா இவன் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவனா இருக்கணும். மேலும் வெளி உலக அனுபவத்தை தெரிஞ்சுக்க தான் இவன் தன்னோட வீட்டை விட்டு இங்க வந்திருக்கணும். உஃப், அந்த கர்ணாவோட நிலைமை இவன் கிட்ட மாட்டி ரொம்பவே மோசமானதா இருந்திருக்கும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான் நந்தன். மறுபுறம் சமரனின் கைகளில் அவன் தேடி வந்த மந்திரக்கல் கிடைத்து விட்டதால் அங்கிருந்து கிளம்ப எண்ணினான். சரி, உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா இப்ப எனக்கு சில முக்கியமான வேலைகள் இருக்கு. அதனால உங்க எல்லார்கிட்ட இருந்தும் இப்ப நான் விடைபெற்றிருக்கிறேன், வரேன் என்ற சமரன் ஊதா நிற ஒளியை வளர்க்க தேவையான மருந்தை தயாரிப்பது பற்றி யோசிக்க ஆரம்பித்தான். பின் உடனே திரும்பி நந்தனை பார்த்து புன்னகைத்து விட்டு தன் காலால் தரையில் அறைந்தான். அதன் பின் மின்னல் வேகத்தில் அடர்ந்த காட்டுக்குள் நுழைந்தான். ஒரு நொடிப்பொழுதில் அனைவரின் பார்வையில் இருந்தும் மறைந்து போனான். அடர்ந்த காட்டின் நடுவே சமரன் மறைந்து போவதை பார்த்த நந்தன் மாயாவிடம் திரும்பி, நான் சமரன் கிட்ட நம்ம இரத்தக்களரி போர் வீரர்கள் குழுவுல உறுப்பினரா சேர விருப்பம் இருக்கான்னு கேட்க நினைச்சேன். ஆனா அவனோட ஒப்பந்தத்தை பார்த்துட்டு என்னால வாயை கூட திறக்க முடியல என்று கூறி புன்னகைத்தான். மாயாவும் சமரன் கொடுத்த பச்சை குப்பியை தன்னுடன் வைத்துக்கொண்டு, நாம போகலாம் தலைவரே. இப்போ அப்படி நினைக்கிறதுல எந்த பயனும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வர பயிற்சிக்காக தான் சமரன் இந்த பகுதிக்கு வந்திருக்கணும். ஏன்னா இந்த இடம் உலகத்தோட மற்ற பகுதிகளில் இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கு. அதனால தான் இந்த வேகத்துல அவனோட சக்திகளையும் அவனால அதிகரிச்சுக்க முடியுது. ஆனா நாங்க எல்லாம் இந்த காட்டையே வாழ்வாதாரமா கொண்ட குழுவோட வீரர்கள், அவ்வளவுதான். ஒருவேளை சமரன் 20 வருஷத்துக்கு அப்புறம் அனந்தூருக்கு வரலாம். அப்போ அவன் நம்மளை சந்திக்கும் போது மகாயோக பட்டத்தையோ இல்ல துரோணர் பதவியோ அடைஞ்சிருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த சிறுவன் ஒரு சாதாரண போர் வீரன் மட்டும் இல்ல, அவன் எல்லாத்துக்கும் மேல, அவன் வேற ஆள் என்று தீர்க்கமாக சொன்னாள் மாயா. அவள் சமரனை பாராட்டியதை கேட்ட நந்தன் தலையை அசைத்து அவள் சொன்னதை ஒத்துக்கொண்டான். நீ சொல்றது சரிதான், அவன் நம்மளை போல சாதாரண வீரன் இல்ல. சரி, நாம நம்ம வாழ்க்கைக்கு திரும்புவோம் என்று கூறிவிட்டு அனைத்து வீரர்களிடமும் நடக்குமாறு சைகை செய்த நந்தன் முன்னால் நடக்க, அவனை தொடர்ந்து அனைவரும் சிரித்து பாடிக்கொண்டே அனந்தூரை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். காட்டின் மறுபுறம் சமரன் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தான். நீண்ட நேரம் ஓடியவன் சட்டென காற்றில் பறக்க முடிவு செய்து தனது ரெக்கைகளை விரித்தான். தரையில் ஓடும் தன் எல்லையை உடைத்தவன் நீல வானத்தில் பறக்க ஆரம்பித்தான். காற்றில் பறந்தபடி திறந்த வெளியின் புத்துணர்வை உணர ஆரம்பித்தவன் மெல்ல ரெக்கைகளை அசைத்து குடிசைக்கு திரும்பினான். ஆனால் அங்கு செல்வதற்கு முன் அவன் சக்தியை மீட்டெடுக்க 3 வலிமை அதிகரிக்கும் மாத்திரையை எடுக்க வேண்டியதாயிற்று. காற்றில் பறந்த சமரன் அப்பகுதி முழுவதும் பனிமூட்டமாக இருப்பதைக் கண்டான். எனவே அவன் அடர்ந்த மூடுபனி வழியாக தனது சிறகுகளை வேகமாக அசைக்கத் தொடங்கினான். குடிசை நெருங்குவதைக் கண்ட சமரன் தரைக்கு மிக அருகில் வந்தவுடன் தன் ரெக்கைகளை மீண்டும் உள்ளே எடுத்துக் கொண்டான். அதன் பின் குதித்து அந்த அமைதியான பள்ளத்தாக்கில் இறங்கினான். சமரன் தனது கால்களை தரையில் பதித்து முகத்தில் புன்னகையுடன் அமைதியாக குடிசையை நோக்கி நடந்தான். அங்கு இசையருவி மிகவும் அமைதியற்றவளாக தனக்காக காத்திருப்பதை கண்டான். உடனே அவன் வேகமாக உள்ளே நுழைய, அவனை பார்த்தவுடன் இசையருவி நிம்மதி பெருமூச்சு விட்டு மகிழ்ச்சியுடன் சமரனை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து நலம் விசாரித்தனர். பின் தாமதிக்காமல் வருணமித்திரர் சொன்ன மாத்திரைகளை தயாரிப்பதற்கான அனைத்து பொருட்களையும் சேகரிக்க தொடங்கினான் சமரன். எல்லாவற்றையும் பத்திரமாக சேமித்து வளையத்திற்குள் வைத்துவிட்டு மாத்திரைகள் தயாரிக்கும் குகையை நோக்கி செல்ல ஆரம்பித்தான். சமரன் குகையை நோக்கி நகரும் போது மிகவும் பொறுமை இழந்திருந்தான். அவன் ஊதா நிற மந்திர ஒளியை விரைவில் உருவாக்க நினைத்தான். இப்ப எனக்கும் பரிணாம வளர்ச்சி அடைந்த அந்த மந்திர ஒளிக்கும் இடையே கொஞ்ச தூரம் தான் இருக்கு என தனக்குள் நினைத்துக் கொண்ட சமரன் குகையை நோக்கி நடக்க தொடங்கினான். கொடுக்கப்பட்டுள்ளது.